ஓம் யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகடிதலீம் பத்மவத்ரா யதாக்கீம் கம்பீரா வர்தனா விஸ்தனபர்ணமிதாம் சுப்ரவஸ்ரோக்தரியாம் லக்ஷ்மீம் திபீர்கஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்வாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வமாங்கல்யயுக்தா ஓம் மகாலக்ஷ்மீஜ வித்மஹே விஷ்ணுபத்னீஜ தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவருளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மலர்ந்திருக்கின்றது. இந்த விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் நாள். ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும். இன்றைய தினம் மலர்ந்திருக்கின்ற இந்த புது வருஷம் 60 வருட சுற்றுவட்டத்திலே 39வது வருடமாக வளர்ந்திருக்கின்றது. விஸ்வாவசு என்கின்ற பெயரோடு இந்த உலகத்திலே அனைத்து மக்களுக்கும் அவருடைய விருப்பங்கள், ஆசைகள், எண்ணங்கள், சிறப்புகள் இவையெல்லாம் சிறப்பாக நடைபெறுகின்ற வகையிலே நாம் இறை பிரார்த்தனையில் ஈடுபட்டு இந்த வருஷம் பூரா நமக்கு ஆனந்தம் ஏற்பட வேண்டும், சந்தோஷம், மகிழ்ச்சி, நாம் எண்ணுகின்ற காரியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களை, குலதெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் பெற்றோர்கள், வீட்டிலே வயதான தாத்தா பாட்டி இருந்தால் பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டும். வயதான அப்பா அம்மா இருந்தால் பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டும். அவ்வாறு வயதானவர்கள் இல்லங்களிலே இருக்கிற பொழுது நமக்கு இறைவனாலே வழங்கப்பட்ட பெரிய ஒரு கொடை இந்த அப்பா அம்மா தாத்தா பாட்டி வீடுகளிலே இருப்பதென்பது. அந்த வகையிலே இந்த புது வருஷம் நமக்கு எல்லோருக்கும் ஆனந்தமாக அந்த பெரியவர்கள், தாய் தந்தையர்கள், தாத்தா பாட்டியினுடைய அன்பும் ஆசியும் கிடைத்து அவர்களுடைய கைகளினாலே நாம் கைவிசேஷம் வாங்கி கொள்வது, அதேபோல் புத்தாடைகளை வாங்கி கொள்வது இவை சிறப்போடு கூடியதாகும். உறவுகளோடு சேர்ந்து நாம் இந்த அறுசுவை உண்டு கொள்ளுவது. அது மட்டுமில்லாமல் இந்த வருஷப்பிறப்பிலே இந்த பஞ்சாங்க பலன்களை எல்லாம் படித்து கொள்வார்கள். பெரியவர்கள் படிக்க சிறியவர்கள் கேட்டுக்கொள்வார்கள். இந்த வருஷத்தினுடைய மழை எப்படி இருக்கும், நாட்டு நிலை எப்படி இருக்கும், அரசாங்க தரப்பு எப்படி இருக்கும், விலைவாசிகள் எப்படி இருக்கும், இவையெல்லாம் அந்த பஞ்சாங்கத்தின் மூலமாக அவர்கள் வாசிக்கின்ற பொழுது கேட்டு அறிகின்ற வழக்கம் அது ஊரில் பொதுவாக வடமாகாணத்திலே, கிழக்கு மாகாணத்திலே இன்னும் அந்த பாரம்பரியமாக அந்த பஞ்சாங்கம் வாசிப்பதற்கென்றே ஒரு சில குடும்பங்கள் அந்த காலத்திலே இருந்தார்கள். அவர்கள் வந்து தான் அந்த பஞ்சாங்கத்தை வாசிக்க வேண்டும், பஞ்சாங்கம் படிப்பவர்கள் என்று. அது சில இடங்களில் ஆலய குருமார்களாக இருப்பார்கள், சில இடங்களில் ஆலயத்திலே தொண்டு செய்கின்ற சைவ பெரியார்கள். இவர்களெல்லாம் அந்த காலத்திலே இதற்காக அவர்களை வரவழைத்து அவர்களுக்கு ஆசனம் கொடுத்து மரியாதை செய்து இந்த பஞ்சாங்கம் படிக்க எல்லோரும் கேட்கின்ற ஒரு சிறப்பாக. அவ்வாறு இந்த பஞ்சாங்கம் படிப்பதும் நாம் இந்த புது வருஷத்திலே வீட்டிலே நிலைக்கண்ணாடி முன்னால் கும்பம் வைத்து நிறவுரங்கள் வைக்கப்பட்டு மங்கள பொருட்கள் வைக்கப்பட்டு அங்கே மஞ்சள், குங்குமம், பன்னீர், தீபங்கள் ஏற்றி வைத்து அதேபோல் நவரத்தினம் ஒரு பாத்திரத்தில் சுத்தமான நீர் விட்டு சிறிது பன்னீர் விட்டு மலர்களை போட்டு இவையெல்லாம் இந்த தர்சனம் பார்ப்பது. தர்சனம் பாபநாசனம், எல்லா விதமான பாபங்களும் தோஷங்கள் நீங்கின்ற வகையிலும்
மங்களமான பொருள்களை எல்லாம் நாம் இந்த புது வருஷத்திலே தரிசிக்கின்ற பொழுது இந்த வருஷம் பூரா நமக்கு மங்களமான செய்திகளும் மங்களமான வாழ்வும் சந்தோஷமான வாழ்வும் ஆனந்தமான வாழ்வும் பெறுவதற்கு இறைவரெல்லாம் பூர்வமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, இஷ்ட தெய்வங்கள் குல தெய்வங்களை கண்டிப்பாக மறக்காமல் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்போ நமக்கு குலதெய்வம் என்றால் நாம் ஊர் விட்டு ஊர் வந்திருக்கிறோம் அல்லது நாடு விட்டு நாடு வந்திருக்கிறோம் என்று இவ்வாறு புலம்பெயர்ந்த நாடுகளிலே இருக்கின்றவர்கள் கூட அவரவருடைய குலதெய்வங்களுடைய அம்மாவளி குலதெய்வம் இது பைரவர், இது அம்மாவளி குலதெய்வம் பிள்ளையார் அல்லது அப்பாவளி குலதெய்வம் அம்பாள் என்றால் அந்த குலதெய்வங்களுக்கு இவ்வாறான சிறப்பான நாட்கள் இந்த வருஷப்பிறப்பு, தைப்பொங்கல், தீபாவளி போன்ற நாட்கள் முதலில் பட்டெடுத்து அந்த ஆலயத்துக்கு கொடுத்து அனுப்ப வேண்டும். அதே போல் நாம் இருக்கிற இடத்திலே அருகிலே ஒரு ஆலயம் இருந்தால் அந்த ஆலயத்தை சுவாமிக்கு பட்டெடுத்த பின்பு தான் நமக்கு நாம் உடுத்துகின்ற ஆடைகளை எடுக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனையும் இந்த புது வருஷத்திலே உறவுகளோடு அறுசுவை உணவு உண்ணுகின்ற பொழுது உப்பு, இனிப்பு, புளிப்பு, கைப்பு, கசப்பு என்கின்ற இந்த 6 சுவைகளோடு கலந்ததாக முக்கியமாக இதிலே வேப்பம்பு பச்சடி, வேப்பம்பு வடகம் சேர்த்து கொள்வார்கள். அவ்வாறு சிறப்போடு கூடிய இந்த சித்திரை புத்தாண்டிலே நாமும் வீட்டில் செய்கிற பலகாரங்களை பக்கத்து வீட்டு, அடுத்த வீடு, மேல் வீடு, கீழ் வீட்டு உறவுகளுக்கும் கொடுத்து உறவாடி இந்த வருஷம் பூரா நமக்கு நல்ல வருஷமாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து பெற்றோருடைய ஆசையையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பீடத்தின் சார்பில் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பிலும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் சித்திரை புத்தாண்டு நல்லாசிகளும்.